12 பொருத்தம் சூப்பரா இருந்த வருஷத்துலயே பிரச்சனைகள், மனக்கசப்பு, பிரிவி இப்படியே வயசுல அதே விளையாட்டு சாமானை கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இழுத்தா அப்பதான் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக வணக்கம் நண்பர்களே, ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அன்பான வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஊரில் திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என்ன பார்ப்பாங்க? ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், அதுக்கு 10 பொருத்தம் இல்லை 12 பொருத்தம், அதுதானே பெருசாக பார்ப்பாங்க. அது தவறுன்னு சொல்லலை, அதுவும் முக்கியம்தான். நாங்களும் அதை பார்ப்போம், அவசியம் பார்ப்போம். ஆனால் அது மட்டும் போதுமா? அதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. ஏன்னா 12 பொருத்தம் சூப்பராக இருந்தது, இவங்க 2 பேருக்கும் நல்லா பொருத்தம் இருக்குது, நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி தான் திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் சில வருஷத்துலேயே பிரச்சனைகள், மனக்கசப்பு, பிரிவி இப்படியே நடக்குது. அதுக்கான காரணத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, இப்போது ஒரு குழந்தைக்கு சின்ன வயசில் என்ன பிடிக்குங்க? விளையாட்டு சாமான் பிடிக்கும் இல்லையா? அதே குழந்தைக்கு 20 வயசில் அதே விளையாட்டு சாமானை கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்களா? இல்லை தானே? ஏன்னா மனசு மாறிடுச்சு, வயசு மாறிடுச்சு, தேவைகள் மாறிடுச்சு, சிந்தனைகளும் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் மனிதனோட மனநிலையும் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதனால பிறந்தப்போ இருந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சு வாழ்க்கை முழுவதும் முடிவெடுக்க முடியாது. அதனால தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் நாங்கள் கூடுதலான திருமண பொருத்தத்தை ஆய்வு பண்ணுறோம். முதல்ல ஜென்ம நட்சத்திரத்திற்கு 12 பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த பையனோட தசா என்ன நடக்குது, அந்த பெண்ணுக்கு என்ன தசா நடக்குது, அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் தசையை நடத்துகிற நட்சத்திரத்திற்கும் 12 பொருத்தமும் பார்க்குறோம். அந்த தசாவோட அதிபதி எங்கே இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, அந்த 2 மனசும் இப்போ இணையிற நிலைமையில இருக்கா, இல்லை வேறு வேறு திசையில் போகுதா இன்னும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தசா புத்தி அப்படிங்கிறது மனசோட இயக்கம். இப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு தோணுங்க, இன்னொருத்தருக்கு சுதந்திரமாக இருக்கணும்னு தோணும், இன்னொருத்தருக்கு குடும்பம் தான் முக்கியம்னு தோணும், இல்லை இன்னொருத்தருக்கு என்னன்னா கேரியர் முக்கியம் அப்படின்னு தோணும். அப்போது இந்த மனநிலைகள் ரெண்டும் இனிதான் இல்லையா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சரி, அதுக்கப்புறம் ஏஎல்பி லக்ன பொருத்தம். ஏஎல்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது உடலோட செயல்பாடு. அப்போது மன பொருத்தமும் வேண்டும், உடல் பொருத்தமும் வேணும். இந்த 2 பொருத்தமும் இருக்கும்பொழுது தான் திருமண வாழ்க்கை நல்லபடியாக போகும். ஒரு காலகட்டத்தில் மனுஷன் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, இல்லை வாழ்க்கையை எப்படி கேரி பண்ணுவார் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஏஎல்பி லக்ன பொருத்தம் ரொம்ப அவசியம். அதற்காக இப்போது இந்த வயசில் இவரோட ஏஎல்பி லக்னம் என்ன, இந்த காலகட்டத்தில் இவரோட வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்கும், அவருடைய உடலும் மனமும் ஒரே டைரக்ஷனில் போகுதா இல்லையா? சில பேருக்கு என்ன ஆகும் தெரியுமா? அவருடைய மனசு ஒரு டைரக்ஷனில் போகும், உடம்புன்றது இன்னொரு டைரக்ஷனில் போகும், உடலோட செயல்பாடு இன்னொரு டைரக்ஷனில் போகும். அப்போது அவருக்குள்ளேயே திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். அது கூட நாங்கள் அனலைஸ் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை டிலே பண்ணுறாங்களா, இல்லை தடையே ஏற்படுத்துகிறாங்களா, நவாம்ச புள்ளி இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நடத்தி வைக்குதா, இல்லை என்னதான் சொல்லுது, இந்த திருமண வாழ்க்கையே இப்படியே நல்லபடியாக திருமணம் ஆன பிறகு அப்படியே சஸ்டெயின் ஆகுமா, இல்லை எந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை வரும், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணுறோம். அதனால் நான் பெற்றோருக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து எவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிறீங்க. அதே மாதிரி திருமண பொருத்தத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பொருத்தம் பாருங்கள். வெறும் பொருத்தம் இருக்குன்னு மட்டும் கேட்டுட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பையனுடைய இல்லை பொண்ணுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. இது பெற்றோர்களுடைய ஒரு கடமையாக நினச்சி செய்யுங்க. கொஞ்சம் புரிதலையும் வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஜோதிடரை பார்த்து ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா எல்லோருக்கும் எல்லா நேரமும் நல்ல காலம் மட்டுமே நடக்காது, எல்லா கிரகமும் எல்லா நேரமும் ஃபேவராகவும் இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லா போகும். திருமண வாழ்க்கைன்னா 2 இன்ஜின் இருக்கிற ரயில் மாதிரி. 2 பேரும் ஒரே திசையில் போனாங்கன்னா வாழ்க்கை சூப்பராக ஓடுங்க. ஒருத்தர் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் கூட இன்னொருத்தர் இழுத்துட்டு போயிடுவார். ஆனால் 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுத்தா அப்போ தான் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக மாறும். சில நேரம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் பிரேக் போடாமல், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பிடிவாதம் பிடிச்சி சண்டை போடாமல் இருந்தாலே போதும், அடுத்தவங்க அந்த வண்டியை இழுத்துட்டு போயிடுவாங்க. மற்றவரை புரிஞ்சுக்கோங்க, விட்டு கொடுக்க கற்றுக்கோங்க. அதுதான் நம்ம குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரகங்களை பார்த்து பயப்படாதீங்க. தோஷம் அது இதுன்னு சொல்லிட்டு
கிரகங்கள் மீது பழிய போடாதீங்க. கிரகங்கள் நம்மளை தண்டிக்க வரல, வழிகாட்ட தான் வருது. சனி, ராகு, கேது, செவ்வாய் யாருமே நம்ம பழி வாங்க வரல. அவங்க சொல்ல வர்றது என்ன, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, கவனமாக போ, அதானே. சரி, இப்போது மழை பெய்யறதை நம்மளால் தடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு ஒரு நம்ம இப்போ வெளியில் எங்கேயோ போகிறோம், அது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஆனால் அது நம்மக்கிட்ட மழையே பெய்யுது, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கொடையை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வீட்லேயே போகாமல் வீட்லேயே இருக்கலாம், இல்லை பாதுகாப்பாக காரில் நனையாமல் எங்கேயா போகணுமோ அங்கே போகலாம். இதெல்லாம் நம்ம கையில் தானே இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட புரிதலோடு வாழுங்க, மன்னிக்க கற்றுக்கோங்க, மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. இயற்கையும் பிரபஞ்சமும் கிரகங்களும் தெய்வமும் நிச்சயமாக உங்களுக்கு வழிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அறிவையும் ஞானத்தையும் தந்த எங்கள் குருநாதர் டாக்டர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.